பிரைஸ் லார்ட் டு ஆல். இப்போது நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பெரிய பிளேஸில் ஒரு பொசிஷனில் இருக்கவங்க நம்மளை குறித்து மற்றவங்க கிட்ட இவகிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தா சூப்பராக பண்ணிடுவா, இவ்வளோ நம்பி நம்ம வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம், இவ்வளோ மாதிரி இந்த ஆஃபீஸில் வேறு யாருமே இல்லை, இந்த ஸ்கூலில் யாருமே இல்லை, இந்த ஸ்டூடெண்ட் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே அந்த அந்த சாட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுப்போம் இல்லையா. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், நம்மளை பற்றி சொல்கிறவங்களும் மனுஷங்க தான், அதை கேட்குறவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்க என்னைக்கு நாள் மாறலாம். ஆனால் அது கேட்கும் போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. நான் யோகாவை குறித்து படிச்சுட்டு இருக்கும்போது ஏசப்பா இங்கே யோகாவை குறித்து சாத்தான் கிட்ட சாட்சியாக சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? 1ஆவது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது படிக்கும்போது எனக்கு என்ன பர்சனலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரவி இதில் ஒரு விஷயத்தையாவது நீ வருவியா அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் நம்ம இதை ரொம்ப ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மனுஷங்க சொல்கிறதெல்லாம் பெருசே கிடையாது. அவங்க மனுஷங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி கூட அவங்க பேசிடுவாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. எழுதுனது தான். இன்னைக்கு யோபுவை பற்றி இங்கே சாட்சி சொல்லியிருக்காருன்னா நாளைக்கு நம்மளை பற்றியும் சாட்சி சொல்லணும். நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். ஸோ ஏசப்பாவோட ஹெல்ப்போட இந்த வசனத்தின்படி வாழ்றதுக்கு ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. காட் பிளஸ் யூ. பாய்.